நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நாளைக்கு நான் அவரு கூட கோயிலுக்கு போறேன்ல, அதான் அவரோட எப்படி பேசுறதுன்னு ஒத்திக பார்த்துட்டு இருக்கேன். கோயிலுக்கா? நீங்க 2 பேர் எதுக்கு தனியா கோயிலுக்கு போறீங்க? அத்தை தான் அனுப்புறாங்க. அங்க நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்க, ராமுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவர் கூட எப்படி பேசுறதுன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஓ, அதனால நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுப்பீங்களா? அம்மா தாயே, வேண்டவே வேண்டாம். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்றது, நீ அங்க வேற ஏதாவது பேசுறது, யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டா என்ன போட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் உங்க அத்தை என்ன திட்டுறது, இது எதுவுமே எனக்கு வேண்டாமா? நீயாச்சு உன் புருஷனாச்சு, நான் வரேன். அக்கா அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அக்கா. எனக்கு தெரியாம கோயிலுக்கு போறீங்களா? போங்க போங்க, நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த விஷயத்தை உடனே அம்மா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அக்கா சொல்லி கொடுக்காமயே போயிட்டாங்க. நான் எப்படி பேசணும்? ஐயோ, ஏங்க, உங்களை போட்டோல பார்த்தா கூட எனக்கு பயமா இருக்கு. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பரவாயில்ல, இன்ஜெக்ஷன் போட்டது நல்லா தான் இருக்கு. பிரியா, ஹலோ பிரியா, சொல்லுமா. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தம்மா, அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. சொல்லு. அம்மா, உன் கதை இருக்கட்டுமா, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன? நாளைக்கு அந்த சித்ரா தேவி ராமையும் சீதாவையும் கோயிலுக்கு அனுப்புறா. எதுக்கு? வேற எதுக்கு? 2 பேரும் ஒன்னா போயிட்டு வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்களாம், அதுக்குதான். இப்ப என்னமா பண்ணணும்? ஒரு வேலை செய், அவங்களோட நீயும் கூட போற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய். நானா? எதுக்கு? நீயும் போனா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். அம்மா, அதுக்கு அந்த சித்ரா தேவி ஒத்துக்கணும்ல. அவ ஒத்துப்பாளான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் அத்தை கிட்டையும் பாட்டி கிட்டையும் சொல்லி ஒத்துக்க வை. சரிம்மா, நான் அப்படியே பண்றேன். பாய். ஏய் பிரியா, பிரியா, ஹலோ ஹலோ. இவ பிரச்சனையை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா, ஏன் பிரச்சனை நான் யார்கிட்ட போய் சொல்றது? அத்தை, அங்க பாருங்களேன்.
அத்தை என்ன ராம், கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுமா. நீங்களும் எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். இல்ல ராம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தனியா எங்கேயும் போனதில்ல. இப்போ முதல் முறையா கோவிலுக்கு போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வாங்க. சரிம்மா, பாட்டி வரோம். போயிட்டு வாப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. போயிட்டு வரேன் பாட்டி. வரேன் போயிட்டு அத்தை. வாமா. அத்த ஒரு நிமிஷம். அத்த இவங்க கோயிலுக்கு தானே போறாங்க, அப்படியே நானும் ரவியும் போயிட்டு வருமே. வேண்டாம், இவங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரட்டும். மா, கோவிலுக்கு தானே வரேன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, வரட்டுமே. ராம், சீதாவை நீ முதல் முறையா கோவிலுக்கு கூட்டிட்டு போற. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, அவங்க தனியா போட்டோம். பாட்டி, கோயிலுக்கு போக எனக்கும் ஆசை இருக்காதா? அதுவும் இல்லாம நான் போனா சீதாவுக்கு உதவியா இருப்பேன்ல. பாட்டி சொல்லுங்க. இரு. சித்ரா, பிரியா சொல்றதும் சரிதானே. போயிட்டு வரட்டுமே, கோயிலுக்கு தானே. என்னங்க? அம்மா, வரட்டும், விடுங்கம்மா. சரி, போய் ரவியை கூட்டு வா. போ. சீக்கிரமா போ, போய் ரெடி ஆயிட்டு வா. ரவியை Thank you, கூட்டிட்டு வா, பாட்டி. சீக்கிரமா போ. போகட்டும், விடுமா. என்ன சித்ரா, பிரியாவையும் ரவியையும் இவங்களோட கோவிலுக்கு போக சொன்னியா? நான் எங்க சொன்னேன்? போயே தீருவேன அடம் பிடிச்சி அவதான் ரெடியாக போயிருக்கா. ராம் சீதா தனியா கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும்னு நீ தானே ஆசைப்பட்ட? நான் மட்டும் ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது? அதான் போயே தீருவேன் ஒத்த கல்ல நிக்கிறாளே அவ. வாங்க. அத்த கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் பாட்டி. அம்மா, சரி. வரோம்மா. சரிப்பா. வரோம் பெரியம்மா. போயிட்டு வா. கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். வரேன் அத்த. சரிம்மா. வரேன் பாட்டி. ரவி, ஒரு நிமிஷம். ரவி, நீ பிரியாவோட பேக் சீட்ல உட்காரு. சீதா ராமோட ஃப்ரண்ட் சீட்ல உட்காரட்டும். வாங்க நீ. சீதா, போமா, ஃப்ரண்ட்ல உட்காரு. ஐயோ, நீங்க போய் என்ன பரவாயில்ல, ரவி? நீ உட்காருங்க.
உட்காரு. சித்ரா, பிள்ளைங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சுத்தி போடணும். நம்ம பிள்ளைங்க மேல நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் மனசுல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க அத்தை. பூசணிக்காவே சுத்தி போடலாம். போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் சீதா, அக்கா, ரொம்ப புழுக்கமா இருக்கு, ஏசி போடு. நல்ல மொழி, ஏசி போடு. தோ அந்த பட்டன் இருக்குல்ல, அது அமுக்கு. அது அமுக்கு. ஐயோ, இத பாரு, இது டேப் ரெக்கார்டர், இது ஏசி. இதுதான் ஆன் பண்ணணும், சரியா? இதான் ஏசி. அடேங்கப்பா, பெருசா சொல்லி கொடுக்கிறார். ஏசி ஒர்க் ஆகுதா? வா. அண்ணா, நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க. காருக்கு சந்தன குங்குமம் வாங்கணும் பூஜை பண்றதுக்கு. சரி. வா. வணக்கம் சார். வணக்கம். இங்க வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் அன்னைக்கு சேவை செய்யணுமா உங்களுக்கு? ஏன் அவங்க போய் சந்தன குங்குமம் வாங்கிட்டு வர மாட்டாங்களா? நம்ம 2 பேரும் முன்னாடி போய் பூஜை பண்ணலாம்ல. இந்த வேலையை யாரு செஞ்சா என்ன பிரியா? வா, வாங்கிட்டு வரலாம். வா, நீங்களே போய் வாங்குங்க. போங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முகः பிரசோதயாத். கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவ. சொல்லுங்க. அர்ச்சனை பண்ணணும். சரி, பேர் சொல்லுங்க. இவர் பேருக்கு ராம்குமார் சக்கரவர்த்தி. ராம்குமார் சக்கரவர்த்தி நாம பரணி நட்சத்திரம். அபபரணி மேஷராசி. மேஷராசி மேஷராசியாம் ஜாதஸ்ய. சொல்லுங்க. சீதா, சீதா நாமதயஸ்ய ஸ்வாதி स्वादी நட்சத்திரம், नक्षत्राणां तुलाराशि. तुलारास्यां जातस्य सगुणुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विद्यबला. வா பிரியா, போலாம். வா.
ஓம் ஸ்கந்தாய நமஹ ஓம் குஹாய நமஹ ஓம் ஷண்முகாய நமஹ ஓம் பாலநேத்ரசுதாய நமஹ ஓம் பிரபவே நமஹ ஓம் பிங்களாய நமஹ ஓம் கிருத்திகா சுனவே நமஹ ஓம் சிகிவாஹாய நமஹ ஓம் திஷன்னேத்ராய நமஹ ஓம் சக்திதராய நமஹ ஓம் பிசிதாச பிரபஞ்சனாய நமஹ ஓம் தாரகாசுர சம்ஹாரிணே நமஹ ஓம் மத்தாய நமஹ ஓம் பிரமத்தாய நமஹ ஓம் உன்மத்தாய நமஹ ஓம் தேவசேனாபதியே நமஹ ஓம் பிராக்யாய நமஹ ஓம் கிருபாலவே நமஹ ஓம் பக்தவத்சலாய நமஹ ஓம் உமாசுதாய நமஹ ஓம் சக்திதராய நமஹ ஓம் சேனானயே நமஹ ஓம் சிவஸ்வாமினே நமஹ ஓம் கணஸ்வாமினே நமஹ ஓம் சர்வஸ்வாமினே நமஹ ஓம் சனாதனாய நமஹ ஓம் அனந்தசக்தியே நமஹ ஓம் அக்ஷோபியாய நமஹ ஓம் பார்வதி பிரியநந்தனாய நமஹ ஓம் கங்கா சுதாய நமஹ ஓம் சரோத்பூதாய நமஹ ஓம் ஆகுதாய நமஹ ஓம் பாவகாத்பஜாய நமஹ ஓம் ஜின்பாய நமஹ ஓம் பிரஜும்பாய நமஹ ஓம் கமலாசன சம்ஸ்துதாய நமஹ ஓம் ஏகவர்ணாய நமஹ ஓம் த்விவர்ணாய நமஹ ஓம் த்ரிவர்ணாய நமஹ ஓம் சதுர்வர்ணாய நமஹ ஓம் பஞ்சவர்ணாய நமஹ ஓம் பிரஜாபதயே நமஹ ஓம் அகர்பதேய நமஹ ஓம் அக்னிகர்பாய நமஹ ஓம் சமேகர்பாய நமஹ ஓம் விஸ்வரேதசே நமஹ ஓம் சுராருக்னே நமஹ ஓம் ஹரித்வர்ணாய நமஹ ஓம் சுபகராய நமஹ ஓம் வடவே நமஹ ஓம் வடுவேஷப்ரதே நமஹ ஓம் ஊஷ்ணே நமஹ ஓம் கபஸ்தே நமஹ ஓம் ககனாய நமஹ உங்களாலதான் லேட்டு. நம்மளும் முன்னாடி வந்திருந்தா இவங்க கூட பூஜை பண்ணிருக்கலாம்ல. மாயாதராய நமஹ ஓம் சரி விடு பிரியா, பரவாயில்ல. சாமி கும்பிடு. கைவல்யாய நமஹ ஓம் சங்கராத்மஜாய நமஹ ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஹ சுப்பிரமணிய அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சீர்வர்ஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சரசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷசித்திரஸ்து சகலைஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதா பலசித்திரஸ்து. சாமி சொல்லுங்க. இதுல சந்தன குங்குமம் இருக்கு. சரி. சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. காருக்கு பூஜை பண்ணணும். ஓம் தத்புருஷாய நம்ம பேருக்கு பண்ணுங்க. சாமி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எங்களுக்கு அர்ச்சனை பேர் பண்ண சொல்லுங்க. ரவி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, நட்சத்திராணாம் பிரியா ரேவதி நட்சத்திரம் பிரயாணாமதேயஸ்ய மீனராசி. ரேவதி நட்சத்திராணாம் மேனராஸ்யாம் ஜாதஸ்ய சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைரியவிரியம் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் ஸ்கந்தாய நமஹ ஓம் குஹாய நமஹ ஓம் ஷண்முகாய நமஹ ஓம் பாலநேத்ரசுதாய நமஹ ஓம் பிரபவே நமஹ ஓம் பிங்களாய நமஹ ஓம் கிருத்திகா சுனவே நமஹ ஓம் செய்வாகாய நமஹ ஓம் திஷன்னேத்ராய நமஹ ஓம் சக்திதராய நமஹ ஓம் தாரகாசுர சம்ஹாரிணே நமஹ ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமாம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷசித்திரஸ்து சகலைஸ்வர்யாபிவிருத்திரஸ்து ஓம் சுப்பிரமணிய பிரசாத பலசித்திரஸ்து. சாமி சந்தன குங்குமம். இது தரேன். அண்ணா நீங்க முன்னாடி போங்க, நான் வாங்கிட்டு வரேன். ம் ம் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரசாதம் தீந்து போச்சுங்களா? ஆமாம்மா, தீந்துடுச்சுமா. கொஞ்சம் கூட இல்லைங்களா? ஆமாம்மா, நீயே பாரு. எப்பவுமே நேரத்துல வருவ, இன்னைக்கே லேட்டா வந்த? அது வந்து அங்கிள், அம்மாக்கு சுட தண்ணி வச்சு கொடுத்துட்டு வந்தேனா, அதான் லேட் ஆயிடுச்சு.
இன்னைக்கு தீந்துடுச்சு, நாளைக்கு வா தரேன் என்ன? பாப்பா இரு. பாப்பா உன் பேர் என்ன? பாப்பாவா? அதுவே நல்லா இருக்கே, அப்படியே கூப்பிடுங்க. பரவாயில்லையே, அழகா பேசுற. தினம் இந்த கோயிலுக்கு வருவியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த அண்ணன் பிரசாதம் இல்லைன்னு சொன்ன உடனே உன் முகம் உடனே வாடி போயிடுச்சு, அதான் கேட்டேன். சொல்லு கண்ணா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மாவால சமைக்கவே முடியாது. அதனாலதான் இங்க குடுக்கற பிரசாதத்தை நாங்க 2 பேரும் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு இன்னைக்கு பரீட்சை வேற இருக்கு, அதனாலதான் என்னால எங்கேயும் வெளியே போகவே முடியல. பிரசாதம் வாங்கிட்டு போய் அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துட்டு நானும் பரீட்சைக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா தீந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்களே. இந்தா, இதை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடு. வேண்டாம்க்கா. அக்கா நான் சொல்றேன்ல, புடி. சீதா இந்தா இத கூட.